அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிஎன்இஏ கவுன்சிலிங்ல என்னோட சாய்ஸ் லிஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ நீங்க டிஎன்இஏ 2024 அட்டன் பண்ண போறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ 2020 வந்து அட்டன் பண்ணேன். ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் பிஃபோர் நான் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ வந்து நான் என்னென்ன ஆர்டர்ல நான் வந்து சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ சாய்ஸ் லிஸ்ட் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கான ஐடியாஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஸோ இப்போ நான் என்னோட சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். நான் என்ன மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இதெல்லாம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். ஸோ ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா நான் கொடுத்த என்னோட சாய்ஸ் லிஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சென்னை ரீஜியனில் உள்ள காலேஜஸ் தான். ஏன்னா சென்னை ரீஜியனில் தான் நான் வந்து படிப்பேன். நான் வந்து பார்த்தேன்னா நான் வந்து ஃபிக்ஸட் ஆகிட்டேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கோயம்புத்தூர் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் கோயம்புத்தூர் ரீஜியன் பக்கத்தில் உள்ள காலேஜாக நீங்கள் வந்து எடுங்க. இல்லை நீங்கள் மதுரையில் நீங்கள் படிக்க போறீங்கன்னா மதுரை, விருதுநகர் இப்படி அதுக்கு பக்கத்தில் உள்ள காலேஜஸாக நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் சாய்ஸ் ஆர்டர்னு ஒன்று இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி காலேஜில் சிஎஸ்சி தான் வேணும். அப்போனா நான் அதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு 2 சாப்பாடு இருக்குது. ஒன்று உங்களுக்கு பிரியாணி தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிரியாணி தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் கொடுக்கணும். அதுக்கடுத்து தான் நீங்கள் சாம்பார் சாதத்தை 2வது கொடுக்கணும். நீங்கள் சாம்பார் சாதத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாதம் லாக் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓகே பண்ண போகுது. அதனால பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தேவைப்பட்டுச்சு. நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு எந்த அளவு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, லைக் இந்த காலேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காலேஜ் நான் சேரணுமோ அதே ஈக்குவல் இது நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸ் உங்கள் பிரான்ச்சுக்கும் நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் சிவில் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், ஆட்டோமொபைல், அதெல்லாம் நான் வந்து லைக் டிகிரேட் பண்ணலை. பட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா சிஇஜியில் சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். ஸோ காலேஜ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்லியிருக்க காலேஜ் நேமில் பல காலேஜ் சேம் நேமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலேஜ் கோட் ஒரு தனிப்பட்ட காலேஜுக்கு ஒரே ஒரு கோடு தான். மல்டிபிள் காலேஜ் cannot ஷேர் த சேம் காலேஜ் கோட். ஓகேவா? ஸோ சிஇஜியில் சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எம்ஐடியில் நான் வந்து சிஎஸ்சி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து எஸ்எஸ்ன்னு என்ன சார் இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ், எஸ்டபிள்யூ இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் வந்து படிப்பீங்க. கொஞ்சம் ஃபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த எஸ்எஸ், எஸ்டபிள்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஆப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சிஇஜியில் சிஎஸ்சி எஸ்எஸ் கொடுத்துருக்கேன், எம்ஐடிலையும் சிஎஸ்சி எஸ்எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து அகைன் அந்த சிஇஜி எம்ஐடி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஐடி வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் ஐடியில் நார்மல் கோர்ஸ் கொடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா ஐடியில் நார்மல் கோர்ஸ் கிடையாது. இருக்க ஒரே இது செல்ஃப் ஃபைனான்சிங் மட்டும்தான் ஐடியில். ஸோ அதனால தான் எஸ்எஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? செல்ஃப் சப்போர்ட்னு ஆக்சுவலி வந்து சொல்லுவாங்க அதை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஇஜியில் இசிஇ கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ சிஇஜியில் நான் வந்து இசி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எம்ஐடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இசி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அகைன் என்னோட 9வது சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சிஇஜியில் நான் வந்து ட்ரிபிள் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிஇஜியில் பார்த்தீங்கன்னா இசிஎஸ்எஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எம்ஐடியில் இசிஎஸ்எஸ் கொடுத்து நான் இப்போ கொடுத்துருக்க ஆர்டர் தான் நீங்கள் அப்படியே நான் வந்து போகணும்னு சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் வந்து ஓகேவா பட்டுச்சு. நான் வந்து ரெஃபர் பண்ணதில் அதெல்லாம் எனக்கு வந்து ஓகே வந்துச்சு. ஸோ என் வீட்டில் இருந்து இருக்க காலேஜ் டிஸ்டன்ஸ், ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பார்த்து தான் நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் கொடுத்தேன். நீங்களும் அதே தான் வந்து கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இது எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே இதை நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்து ஓன் ரெஃபர் பண்ணணும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு நான் வந்து எடுத்தேன். ஸோ அப்போ இந்த காலேஜஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சுன்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சிஇஜியில் மெக்கானிக்கல் எடுத்திருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா நான் வெறும் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். போகும்போது நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னோட 13th சாய்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐடியில் மெக்கானிக்கல் எஸ்எஸ். ஸோ என்னோட 13 சாய்ஸ், ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 13 சாய்ஸ் நான் வந்து வெறும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பேஸ் பண்ணி மட்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ 14வதா ஒரு ப்ரைவேட் காலேஜ் ஆரம்பிக்கிறேன். எஸ்எஸ்என் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். எஸ்எஸ்எனோட காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1315. ஸோ அதில் நான் வந்து சிஎஸ்சி போயிருக்கேன். நெக்ஸ்ட் சேம் எஸ்எஸ்என்ல ஐடி போயிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வர போகிற எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லையுமே நான் வந்து சிஎஸ்சி ஐடி மட்டும் தான் கிடச்சா நான் வந்து போகிறதா இருந்துச்சு. ஸோ வேறு எந்த கோர்ஸுமே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணல, சிஎஸ்சி ஐடி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்விசிஐ காலேஜ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன், சிஎஸ்சி ஐடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லயோலா ஐ கேம்ப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, அதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 1450. திஸ் இஸ் மை 18th சாய்ஸ். தென் பார்த்தீங்கன்னா அதே காலேஜில் ஐடி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்கலாம், ப்ரோ ஆர்இசி எங்கே ப்ரோ, சிஐடி எங்கே ப்ரோன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். நான் சொன்னேன்ல சார் 2020 ஸ்டாட்ஸ் வரைக்கும் தான் நான் வந்து வச்சு நான் வந்து என் காலேஜ் லிஸ்ட் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்எம்கேல பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, தென் ஆர்எம்கேல பார்த்தீங்கன்னா ஐடி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது ஓஎம்ஆரில் உள்ளது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி சென்ட் ஜோசப்ல டெக்னாலஜி இருக்குது, ஆர்எம்கேலுமே டெக்னாலஜி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் அந்த ஓஎம்ஆரில் உள்ளது 1317 சிஎஸ்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் சென்ட் ஜோசப்ல ஐடி. ஸோ தென் ஆர்எம்டி காலேஜில் சிஎஸ்சி, ஆர்எம்டி காலேஜில் ஐடி. திஸ் இஸ் மை 25th சார்ஜ்.
சாய்ஸ். தென் பார்த்தீங்கன்னா ஆர்இசி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ தண்டலம்ல இருக்கு இந்த காலேஜ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. தென் பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ தென் 28th and 29th choices will be SRM ஈஸ்வரி, சிஎஸ்சி அண்ட் ஐடி ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30 and 31st பார்த்தீங்கன்னா சாயம். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி. ஸோ அப்படி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ தென் 32 பார்த்தீங்கன்னா பனிமலர், சிஎஸ்சி ஐடி. ஸோ தென் 34th பார்த்தீங்கன்னா சிஐடி, சிஎஸ்சி ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ தென் 36 பார்த்தீங்கன்னா வேலம்மாள், சிஎஸ்சி. அண்ட் மை லாஸ்ட் சாய்ஸ் இஸ் 37th ஐடி. ஸோ நான் வந்து இப்போ சாய்ஸ் லிஸ்ட் காமிச்சிட்டேன். இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட் படி என்னோட சில டிப்ஸ் நான் வந்து கொடுக்க விரும்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 இஸ் யுவர் ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா இருக்கிறதே பெஸ்ட்டானது தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அதை விட கொஞ்சம் இதுவானது தான் செகண்ட்ல கொடுக்கணும். இட் மீன்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சுட் பி பெட்டர் தேன் செகண்ட், செகண்ட் சுட் பி பெட்டர் தேன் தேர்ட். அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் பார்த்தீங்க, டிக்ரீசிங் ஆர்டரில் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து அது ஒரு காலேஜ் இங்கே நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த காலேஜோட ஃபீஸ் டீடைல்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டலில் தங்குறீங்கன்னா ஹாஸ்டல் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுட்டு போங்க. அதே மாதிரி ஒரு பிரான்ச்சை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ என்னால் மெக்கானிக்கல் படிக்க முடியுமா, என்னால் வந்து ஆட்டோமொபைல் படிக்க முடியுமா, என்ன ஸ்கோப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. எந்த கம்பெனி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு மெக்கானிக்கல் ஈஸிலாம் பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனிஸ் எனக்கு வருமா தெரிஞ்சுக்கிட்டு சூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாமே தான் நான் சின்ன டிப்ஸாக நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கே பண்ணிட்டு இருக்கேன்னா, ஸோ எஸ்விசியில் சிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். விச் மீன்ஸ் மை 16th சாய்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓகேவா. ஸோ ஃபைனல் இயர் முடிக்க போகிறேன். என்னோட சாய்ஸ் லிஸ்ட் மூலயமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஜன் வைஸ் நம்ம வந்து நல்ல காலேஜ் வந்து அப்லோட் பண்ணலாம். லைக் சென்னை ரீஜன், கோயம்புத்தூர் ரீஜன், ஓவரால் தமிழ்நாடு அண்ட் ஒவ்வொரு கோர்ஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சிஎஸ்சியில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இப்படி எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெறும் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜர் தான். ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர், டாக்குமெண்ட் அப்லோட், அந்த எல்லா ப்ரொசீஜருமே நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எஸ்எஸ்னா என்ன, எஸ்டபிள்யூனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஎஸ்சியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் ஸோ அதுவுமே நம்ம வந்து வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா செமஸ்டர் 1லேருந்து செமஸ்டர் 8 செமஸ்டர் வரும், 4 வருஷம் படிப்பீங்க. ஸோ அதுக்கான நிறைய சப்ஜெக்டோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஓகேவா. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ டிஎன்ஏ கவுன்சிலிங் மட்டும் நீங்கள் நம்ம சேனல் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கடுத்து இன்ஜினியரிங்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபுல் கோர்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. ஸோ என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பா.